அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை பனையபுரம் ஓலைகொண்ட மாரியம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் உள்ள பனையபுரம் என்னும் ஊரிலே உள்ளது. விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையிலே 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. இந்த ஊரின் பழைய பெயர் புறவார் பனங்காட்டூர் என்று பெயர். இது நடுநாட்டு தேவார ஸ்தலம். இன்று பனையபுரம் எனப்படுகிறது. இந்த ஊர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அருள்மிகு ஓலைகொண்ட மாரியம்மன் ஆலயம் உள்ளது. சுயம்புவாக தோன்றிய இந்த மாரியம்மன் ஒரு சமயம் சாதாரண பெண் வடிவம் கொண்டு இங்கு உள்ள பனங்காட்டீசர் சன்னதி தெருவில் உள்ள பனை மரத்தடியில் இருந்த சுமை தாங்கி கல் அமர்ந்து வேடிக்கை பார்த்திருந்தாள். அப்போது ஒரு வளையல் வியாபாரி வளையல் கூடையை சுமந்தபடி வளையல் விற்க வந்தார். பெண்ணாக இருந்த அம்மன் அவரை அழைத்து அவரிடமிருந்த வண்ண வண்ண வளையல்களை வாங்கி தன் கை நிறைய போட்டுக்கொண்டாள். வியாபாரிக்கு பணம் தர வேண்டும். உடனே ஒரு பனை ஓலையை பறித்து தன் தலையில் உள்ள கொண்டை ஊசியினால் இந்த ஓலையை கொண்டு வரும் வியாபாரியிடம் நான் வாங்கிய வளையல்களுக்கு அவர் கேட்கும் பணத்தை கொடுக்கவும், இப்படிக்கு மாறி என எழுதி தந்தாள். மேலும் வியாபாரியிடம் இந்த ஊரில் உள்ள ஊர் பெரியவர் மனைவியிடம் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினாள். மேலும் தன்னை அவர் வீட்டு பெண் என்று கூறுமாறும் சொன்னாள். தான் இங்கேயே இருப்பதாக கூறினாள். வியாபாரி உடனே மாறி கூறிய பெண்மணியிடம் ஓலையை கொடுத்து பணம் கேட்டாள். உடனே அதை கண்ட பெண்மணி மாரியம்மனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து அந்த பெண் எங்கே என கேட்டாள். வியாபாரியும் அவள் இருக்கும் இடத்தை கூற அங்கு அவள் இல்லை. ஊர் மக்களும் ஒன்று கூடி வியாபாரியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர். அங்கு கீழ்நிலை மாரியம்மன் பின்புறம் உள்ள சுதையாலாகிய மாரியம்மன் இரு கைகளிலும் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் நிறைந்திருந்தன. அவை தான் விற்ற வளையல்களே என வியாபாரி உறுதி செய்தார். அனைவரும் அன்னையின் திருவிளையாடலை கண்டு மகிழ்ந்து வியாபாரிக்கு பணம் கொடுத்து அனுப்பினர். அன்று முதல் அம்மனை ஓலைகொண்ட மாரியம்மன் என்று அழைக்கிறார்கள். அனைவரும் வழிபடுகிறார்கள். கிழக்கு நோக்கிய ஆலயம், எதிரே சூலம் உள்ளது. அடுத்து பலிபீடம், சிம்மம் உள்ளன. ஆலயத்தின் முன் படியேறும் இடத்தில் விநாயக பெருமானும் முருகனும் காட்சி தருகிறார்கள். கருவறை வடக்கு கோட்டத்திலே துர்க்கை உள்ளாள். எளிய முன்மண்டபம். கருவறையில் கல் சிரசாக ஓலை கொண்ட மாரியம்மன் எழில் முகத்தோடு காட்சி தருகிறாள். சுயம்பு மூர்த்தம். அவளின் பின்புறம் 9 அடி உயர சுதை வடிவிலான மாரியம்மன் அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறாள். அம்மனின் உற்சவர் ஈசன் கோவிலிலே வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தினாலே மூல வடிவு 50 அடி தூரத்தில் சிறு கொட்டகை வைக்கப்பட்டுள்ளது. புது ஆலயம் திருப்பணி நடந்து முடிய உள்ளது. மணப்பேறு, மகப்பேறு, நோய் நொடிகள் நீங்கிட, மாங்கல்ய பலம் கைகூடிட மக்கள் இவளை வணங்கி வேண்டுகிறார்கள். இங்குள்ள பனங்காட்டீசர் சித்திரை திருவிழாவிற்கு முன்பாக பங்குனி வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கூழ் ஊற்றும் திருவிழா நடைபெறும். பொங்கல் வைத்தும் வளையல் காணிக்கை செலுத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். நல்ல எல்லாம் தரும் பனையபுரம் ஓலைகொண்ட மாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.